ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். யாரெல்லாம் ஒரு 70,000 பட்ஜெட்டுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலான்னு இருக்கேன், எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். அதாவது ஒக்கையா எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனியில் ஒரு 69,950 ரூபா பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன கம்பெனி தெரிஞ்சிருச்சு, அது என்ன ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, இது மட்டும் தெரிஞ்சால் போகிறோமா, அதில் என்ன டைப்பான மோட்டர் இருக்குது, அதோட கெப்பாசிட்டி என்ன பேட்டரி இருக்குது, சிங்கிள் சார்ஜில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ, வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம வண்டி வாங்க முடியும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் அடுத்தடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றின வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தாராளமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே ஓட்டிகிட்டு போகலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஸ்கூட்டருக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக லைசன்ஸ் எல்லாமே ஓட்டிகிட்டு போகலாம். வேரண்டியை பொறுத்த வரைக்கும் மோட்டாருக்கு 3 வருஷம் வந்து வேரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேட்டரிக்கும் 3 வருஷம் வந்து வேரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சேம் தான் வேரண்டியை பொறுத்த வரைக்கும். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 1.44 kWh LFP பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஃபெசிலிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் 2 பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்வாப்பபிள் டெக்னாலஜி இதில் இருக்குது. ஒரு பேட்டரி வந்து தீர்ந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு பேட்டரி வந்து சார்ஜ் போட்டுருக்கலாம். ஒரு பேட்டரியில் வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். அது தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சார்ஜாக ஃபுல்லான பேட்டரியை போட்டுட்டு இதை நீங்கள் சார்ஜ் போடலாம். அதாவது அப்படியே நீங்கள் ரொட்டீனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டரி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதை போட்டு சார்ஜ் போடணும், அது தீர்ந்துச்சுன்னா அதை போகிற வெயிட் பண்ணணும், அப்படி இருக்கணும். பட் இதில் 2 பேட்டரி கொடுத்துருக்கனால நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இன்னொன்று நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 5 மணி நேரத்திலேயே பேட்டரி வந்து ஃபில் ஆயிரும். ஒரு வாட்டி ஃபில் ஆயிடுச்சுன்னா 100% சார்ஜில் இந்த ஸ்கூட்டரு 70லேருந்து 75 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கொடுக்குது. அதாவது மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு வர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே ஒரு 70-80 கொடுத்தாலே போகிறன்னு சொல்கிறத எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு 70 கிலோமீட்டருங்கிறது நான் வந்து அடித்து சொல்லுவேன். பெட்ரோல் காசோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய காசை மிச்சம் பண்ண முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு மினிமம் 30 கிலோமீட்டர் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய்க்காவது கண்டிப்பாக நீங்கள் பெட்ரோல் போட்டே ஆகணும். அப்படி போட்டால் தான் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக உங்களால் பெட்ரோல் வண்டியை ஓட்டிகிட்டு போக முடியும். ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஒரு வாட்டி சார்ஜ் போடுறதுக்கு 3 யூனிட்லேருந்து மேக்ஸிமம் 5 இல்லைனா 6 யூனிட் வரைக்கும் ஆகும். அப்போது ஒரு வாட்டி சார்ஜ் போடுறதுக்கு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு செலவாகும். அப்போது ஒரு மாதத்தில் எத்தனை வாட்டி நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதோட நான் சொன்ன பெட்ரோல் காஸ்ட் அமௌண்ட் கூட அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தில் எது பெட்ரு அப்படின்னு. அதேமாதிரி நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து மிச்சமாகுது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் நல்லா லுக்காக சூப்பராக டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆன்டி திஃப்ட் அலாரமும் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் சரி, நார்மல் ஸ்கூட்டரும் சரி, ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கு இதில் ஆன்டி திஃப்ட் அலாரம் இருக்குது. இன்கேஸ் யாராச்சும் வந்து திஃப்ட் பண்ணாலோ இல்லை யாராச்சும் எடுக்க ட்ரை பண்ணாலோ உங்களுக்கு உடனே வந்து இன்டிமேஷன் காட்டும். அடுத்து ஸ்பீடா மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ட்ரிப்பா மீட்ரு, ஓடா மீட்ரு இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்லே இருக்குது. இந்த ஸ்கூட்டரில் 250 வாட்ஸ் BLDC மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் ஹப் மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் எல்லாத்துலேயுமே புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. இதை அடிஷ்னலாக ரிமோட் ஸ்டார்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரிமோட் ஸ்டார்ட் ஃபெசிலிட்டிஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சென்டர் லாக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் லாக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டிரைவிங் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, எக்கோ, வாக்ஸ் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டில் தான் இருக்குது இந்த ஸ்கூட்டரில். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் அசிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க, பேக்கில் மோனோஸ்கோபிக் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரம் இருக்குது, பேக்லேயும் ட்ரம்மு. இந்த ஸ்கூட்டரில் டிஸ்க்கு கிடையாது, ரெண்டுமே வந்து ட்ரம்மு தான். வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 254 mm அலா வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேக்கில் 254 mm அலா வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் டயாமீட்டரை பொறுத்த வரைக்கும் 130 mm இருக்குது, பேக் பிரேக் டயாமீட்டர் 110 mm வந்து கொடுத்துருக்காங்க. டயர் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமு வந்து டியூப்லர் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
லைட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செம்ம லுக்காக பிரைட்டாக எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி டெய்ல் லைட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். ஃபுல்லாக லுக்காக எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டேர்ன் சிங்கிள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்இடியில் இருக்குது. இது ஹாலோஜன் பல்ப் எதுவும் கொடுக்கவே இல்லை. எல்லாமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிஆர்எல்எஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. டே லைட் ரன்னிங் டைம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்ரு 150 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லக்கேஜ் எத்தனாலும் ஏற்றிக்கலாம், லோடு எத்தனை ஏற்றிக்கலாம். 150 கிலோ வரைக்கும் சாலிடாக வெயிட் தாங்கும். இல்லைனா நீங்கள் பர்சன் போனாலும் வெயிட் வந்து 150 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குற அளவுக்கு இதில் கெப்பாசிட்டிக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி சார்ஜ் போட்டு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களால் வீட்டில் சார்ஜ் போட முடியல, இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல சார்ஜ் போட முடியல, மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வண்டியில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ரன்னிங் போகும்போதே நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் வண்டி போகிற இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஏறிடும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. கிரெடிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 7 டிகிரிக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் டைப்பை பொறுத்த வரைக்கும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. நம்ம எந்த கம்பெனியோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போகிறோம், என்ன மாடல் அப்படிங்கிறத கூட ஈஸியாக சீக்கிரமாக சூஸ் பண்ணிடலாம். ஆனால் என்ன கலருங்கிறத சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கலர் எதிர்பார்ப்பாங்க. அந்த கலர் இந்த மாடல் இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய வந்து ட்ராபேக்காக இருக்கும். இந்த ஸ்கூட்டரில் என்னென்ன கலர் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிட்நைட் பிளாக், ஃபெர்ரி ரெட், டான்சாலிங் ப்ளூ, மிலிட்ரி கிரீன், பியர்ல் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு 5 கலரில் அவைலபிளாக இருக்குது. 5மே லுக்காகவும் ஸ்டைலாகவும் இருக்குது. ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரோட மேக்ஸிமம் ஸ்பீடு 25 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இவ்வளோ ஸ்பீடு தான் உங்களால் போக முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு 60, 70, 80லாம் நான் ஃபாஸ்ட்டாக போவேன், பைக்கில் போகிற அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் இந்த ஸ்கூட்டரில் போக முடியாது. லோக்கலில் நீங்கள் ரஃப் ஒர்க்குக்கு தாராளமாக இந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஸ்பீடு மட்டும்தான் கம்மியாக கிடைக்குது. ஆனால் மைலேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிறையாவே கொடுக்குது. நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலருக்கு சரி, இல்லை கவர்மெண்ட் நார்மலில் ஒர்க் பண்ணுறவங்க, மற்ற காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸ்பீடு வந்து கம்மியாக தான் கொடுக்கும். லோக்கலில் நீங்கள் ஒர்க் யூஸ் பண்ணலாம். லாங் டிரைவு அது மாதிரி போகிறவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகுது. மற்றபடி லேடிஸ் யூஸ் பண்ணலாம், ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபேமிலி மேன், ஓல்டு பர்சன், இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் வந்து செட் ஆகும். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வாங்குற அளவுக்கு தான் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் சார்ஜில் 70 to 75 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. அது வந்து பெட்டராக தான் இருக்குது. ஆனால் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 25 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடாக எடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இது மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பட்ஜெட் விலையில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒகாயா ஃப்ரீடம். இந்த ஸ்கூட்டரோட ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது 69,950 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஆன்ரோடு ப்ரைஸ்னு வரும்போது 70,000 இல்லை 75,000 வந்து முடிஞ்சிடும். இந்த ஸ்கூட்டர் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா சைட்லையும் கிடைக்குது. இல்லை ஷோரூமில் தான் நான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நியர்பை லொக்கேஷனில் ஒகாயா ஷோரூமை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் நான் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லவும். இந்த வீடியோ பற்றி வந்து சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விடுவது உங்கள் SGD.